அனைவருக்கும் வணக்கம். கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்று சிறப்பாக அன்பு வாழ்வு வாழ, அன்பு செய்து வாழ அழைக்கின்றார். எல்லா உயிர்களும் அன்பு செய்கின்றன. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள் வைத்து பாதுகாக்கிறது. விலங்குகள் தங்கள் குட்டிகளை பாதுகாக்கிறது. பூனை தன் குட்டியை ஒளித்து மறைத்து பாதுகாக்கிறது. அவ்வாறே நாய்களும். பசுமாடு தன் கன்றை அருகில் வைத்து அன்பு செய்து அதற்கு பாலூட்டுகிறது. அது அம்மா என்று குரல் கொடுக்கும் பொழுதெல்லாம் இதுவும் பதிலுக்கு குரல் கொடுக்கிறது. இவ்வாறு விலங்கினங்களும் பறவைகளும் தங்கள் அன்பை வெளிப்படுத்துகின்றன. கடவுள் இவற்றிற்கெல்லாம் மேலாக மனிதனை உயர்ந்தவனாக அவனது சாயலாக படைத்துள்ளார். எனவே எல்லா மனிதர்களும் அன்பானவர்கள், அன்பு செய்ய தெரிந்தவர்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. கடவுளை நாம் முதலில் அன்பு செய்ய வேண்டும். கடவுளை எவ்வாறு அன்பு செய்வது என்பதை பற்றி இயேசுநாதர் இவ்வாறு கூறுகிறார்: உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு மனதுடனும், உன் முழு ஆற்றலுடனும் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் சட்டங்களிலெல்லாம் முதன்மையான சட்டம் என்று கூறுகிறார். எனவே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனை நாம் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். இறைவனை அன்பு செய்வது எப்படி என்பதை பற்றி ஒரு நிகழ்வின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஒருவர் கோவிலுக்கு இறைவனை அன்பு செய்து வழிபட சென்றார். நிறைய படிகளை ஏறி சென்றதால் அவர் கால் வலிக்கிறது. அவரது மனமும் கவனமும் கால் வழியில் செல்லுகிறது. அதை கடந்து செல்லும் பொழுது நீண்ட வரிசையில் நிற்க வேண்டியதாயிற்று. அப்பொழுது அவரது மனம் இன்னும் சிதறுகிறது. கல்லூரிக்கு சென்ற தன் மகள் வந்திருப்பாளா என்று நினைக்க தோன்றுகிறது. மேலும் இரவு உணவு என்ன சமைப்பது என்றெல்லாம் பலவாறு நினைக்கின்றார். இதனால் அவரது மனம் சிதறடிக்கப்படுகிறது. அவர் ஆலயத்திற்குள் சென்று கடவுளை வழிபட்டு வீடு திரும்பினார். இவர் எவ்வாறு இறைவனை வழிபட்டிருப்பார்? இதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நாம் எப்படி இறைவனை அன்பு செய்கிறோம்? முழு மனத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும் நாம் வழிபடுகிறோமோ என்பதை சிந்திப்போம். ஏனெனில் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை முழுமையாக செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். நாம் பல காரியங்களை செய்கிறோம். இறைவனை முன்னிட்டு தான தர்மங்கள் செய்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறோம், சிறையில் இருப்போரை கவனிக்க செல்கிறோம், சாப்பாடு போடுகிறோம், உண்டியலில் பணம் போடுகிறோம். இப்படி எத்தனையோ தான தர்மங்கள் செய்தாலும் நாம் முழு மனதுடன், முழு கவனத்துடன், முழு ஆற்றலோடு செய்கிறோமா என்பதை நாம் உணர்வோம். இது இறைவன் நம்மை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இறைவனை எந்த செயல் செய்தாலும் அவரை அன்பு செய்வது முழுமையாக, முழு உள்ளத்தோடு, முழு கவனத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு செய்து அவரது அன்பை உணர்வோம். அவரையாக வாழ்வோம். அவரை போல் அனைவருக்கும் வாழ சொல்லிக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.